ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம தோட்டத்தை வந்து ஒரே நாளில் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம். ரெண்டாவது, யாரையாவது வர சொன்னாலுமே இது சரிப்படாது. ஒன்று எடுக்கிறப்போ ஒன்று ஏதாவது பண்ணிவிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறீங்க. பட் நான் இது வரைக்கும் யாரையும் ஆள் கூப்பிட்டதில்லை. பட் அப்பப்போ அப்படியே நம்ம வீட்டெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம்ல, எங்கே இருக்க டேபிள் அங்கே போட்டு அந்த மாதிரி தோட்டத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ரெகுலரான ஒரு பணியாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு சைடு மட்டும், இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ் தான். புதுசாக பார்க்குறவங்க, இல்லை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோக்கள், உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோக்கள் நான் போடுறது உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும், சரிங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கூட கண்டிப்பாக என்னோடதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, இப்போ என்ன பிளான் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ எல்லாமே கலந்துருக்கு. ரெண்டாவது, இந்த அறுக்காலே இவன் என்ன பாடுபடுத்திடா தெரியுமா? நான் எனக்குள்ளே ஒரு வெர்டிக்கல் பந்தல் போட்டிருந்தேங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா நம்ம தோட்டம் கூட தெரியாது. எப்படி அப்படின்னாக்கா, அந்த போட்டிருக்கேன் பாருங்கள், நம்ம கோவக்காய்க்கு அவளுக்கு 2 வருஷம் ஆச்சு. அவள் பேசாமல் இருக்கிறா, வெயிட் கிடையாது, எதுவுமே பண்ணாமல் நீட்டாக இருக்கிறா, எந்த ஒரு பிரச்சனையும் வரலை. இவன் வெயிட்டை ஃபுல்லாக கொடி மேலே போட்டு அவளுத்தையும் அத்து விட்டுருக்கா, பார்த்தீங்களா? அத்ததுக்கப்புறம் எங்கே இருந்துங்க அது தாங்கும். அதனால் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த வெர்டிக்கல் பந்தலில் பிரண்டையை போட்டது என்னோடய தப்பு. ஸோ பிரண்டையை இந்த அளவுக்கு வளர்த்துக்க விட கம்ப்ளீட்டாக கட் பண்ணி மொட்டையாக்கி விட போகிறேன். பிரண்டையை அதில் நான் ஏற்ற போகிறது கிடையாது. வேறு என்ன ஏற்றலாம் அப்படிங்கிறத இன்னும் நான் பிளான் பண்ணலை. பட் நான் இப்போ டைம் உள்ளேயே போக முடியாதனால தான் அந்த பந்தலையும் நான் சரி பண்ணாமல் இருந்தேன். இன்றைக்கி அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். கடைன்னு பந்தலை போட்டு விட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் யார் அங்கே ஏற்றலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இப்போ இந்த சைடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ கலகலன்னு எல்லாமே கலந்து கிடக்குது. அதில் இந்த சைடு மட்டும் மூலிகை வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதில் எழுதி அதில் வச்சுட்டு, இங்கே நம்மக்கிட்ட ஒரு நான் கனெக்ட் பண்ண அளவுக்கு அதை செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 35 கிட்ட இருக்குதுங்க. 35 மூலிகையும் இந்த சைடு வைக்க போகிறேன் நான். அது போக இன்னும் அங்கங்கே வழியே இல்லாமல் எல்லா பக்கமும் கலந்து வைக்க வேண்டிய மூலிகைகள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம அங்கேயே இருக்கட்டும். இப்போ முள்முருங்கையெல்லாம் இருக்காங்க, மூலிகை தான், அதை நம்ம இங்கே கொண்டு வர போகிறதில்ல. கரெக்டாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடிஞ்ச ஒரு 35 மட்டும் இந்த இடத்துல நான் செப்பரேட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்டிக்கர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் இது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறத விட பார்க்குறதுக்கு விசிபிளாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு 10 செடி கேட்பாங்க வரவங்க. இப்போ அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து கேட்டால் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம தோட்டத்தை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க பார்த்த உடனேயே, ஓ இது அப்படியா, இது இந்த செடியா அந்த செடியா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஒர்க் பண்ணும்போது அதை உங்ககிட்ட நான் காமிக்க முடியாது. ஏன்னா நான் தனியாக தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் அது மட்டும் இல்லை, நைட்டியோடு இருக்கிறேன், அதனால் அதை காமிக்கலை. முடிச்சுட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஓகே, நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஆயிருக்கு. என்ன பண்ணியிருக்கேன், இந்த முதல் லைனு பாதி தான் எடுத்திருக்கேன். எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி கீழே கயிறுலாம் கட்டி விடும்போது ஒன்று போல் வளருங்க. இந்த இதுக்கெல்லாம் அப்படி கீழே இந்த சப்போர்ட் மாதிரி கீழே கயிறு கட்டி விட்டுருவேன். அப்படி விடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நல்ல இதில் பார்க்கலாம். நீங்கள் துளசி செடியை பாருங்களேன், இப்படி கயிறு கட்டிட்டு ஒன்று போல் மேலே ப்ரூன் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் இப்படி வட்டமாக ஷேப்பாக வளருது, அழகாக வளருது, இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் எல்லா செடியும் ஒன்றோட ஒன்று கலந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கீழே அந்த கம்பை இப்படி ஒன்று போல் கட்டிடுவேன், கயிறு வச்சு கட்டிட்டு மேலே ஒரே மாதிரி ப்ரூன் பண்ணிடுவேன். எல்லா செடியுமே இந்த மாதிரி பண்ணுவேன். மெயினாக துளசி பண்ணுவேன். அப்புறம் இப்போ இன்றைக்கி மணத்தக்காளி, நித்திய கல்யாணி எல்லாருமே பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் பூவும் காயும் இருக்கனால ப்ரூன் பண்ணலை, பட் கயிறு கட்டியிருக்கேன். இப்படி கட்டும்போது என்னாகுன்னா ஒன்று போல் வளரும். இப்போ காய் முடிஞ்சிருச்சுன்னா வேணும்னா நம்ம ப்ரூன் பண்ணி விடலாம். இப்போ இதெல்லாம் காய் இருக்கனால அப்படியே விட்டுருக்கேன். தேவையில்லாததை மட்டும் கட் பண்ணிடுவேன்.
பண்ணும்போது பார்க்க அழகாக நீட்டாக வளரும். இது இப்போ கொஞ்ச நாள் மழை காலம் வந்ததுலேருந்து இந்த மாதிரிலாம் பண்ணலை. அரை மணி நேரம் முடிஞ்சிச்சுங்க. ஒரு லைன் கூட இன்னும் பண்ணல. அதாவது ஒரு செடியை எடுக்கும்போது அதில் இந்த தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி விடுறது, நீட்டாக அழகாக கட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளையும் பார்த்துட்டு அந்த செடியை தூக்கி அங்கே வச்சிடறேன். அதுக்கப்புறம் அடுத்த செடி அதே மாதிரி இதிலெல்லாம் கட் பண்ணேன். ரெயின் லில்லி எல்லாம் ஒன்று போல் ரொம்ப கச்சன்னு மேலே வரைக்கும் வளர்ந்துட்டுல அதை ஃபுல்லாக ஒன்று போல் ப்ரூன் பண்ணி விட்டேன். அடிக்கடி இந்த வேலையெல்லாம் செய்வேன். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக செடிகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். இந்த நேரத்தில் அது மாதிரி தேவையில்லாத இந்த மாதிரி அழுகி போனது எல்லாத்தையுமே எடுத்துருவேன். சரி, அடுத்து பார்ப்போம். ஒரு 75% நம்ம க்ளீனிங் ஒர்க் முடிச்சிருக்கோம். முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கேன்னு சொன்னேன். அதில் இந்த மூலிகை வனத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு. இந்த மூலிகை வனத்துலேயுமே ஒரு 90% தான் கிளியர் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ எந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேங்கிறதையும் காமிச்சிட்டு நம்மளோட மூலிகை வனத்தில் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இது எல்லாமே இப்போ எம்டியாக இருக்குங்க. நிறைய வேஸ்ட்டெல்லாம் பிடுங்கி போட்டுக்கணும். ஸோ இப்போ எம்டி இப்போ நிறையா ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஏதோ காய்கள் போடலாம் நமக்கு. இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? ஸோ பாருங்கள், இந்த பக்கமும் க்ளீன் பண்ணியாச்சு. சென்ட்ரல்லையும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைடு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கிற அந்த சைடு க்ளீனிங் ஒர்க் பண்ணலை. அது கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா தொட்டிகள் கம்மி. இப்போ பெரிய இன்னொரு வேலை என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இந்த இடம் க்ளீன் பண்ணலைங்க. இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பார்த்தீங்களா? கச்சன்னு வச்சுருக்கோம். இப்போவும் எம்டி தொட்டி இதில் நிறையா இருக்குது. சும்மா எம்டி தொட்டியாக தான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு எப்படி அந்த தொட்டியை நான் மண் கலவை இது பண்ண போகிறேன்னா, புதிய மண் கலவையெல்லாம் போட போகிறதில்ல. நம்ம வீட்டில் காய்கறி கழிவு மட்டும் அவ்வளவு எடுத்து வைக்கிறோம். ஒரு நாளைக்கு பழமும் காய்கறி கழிவும் அவ்வளோ வருது. ஸோ அதையெல்லாம் போட்டு மேலே மண்ணை போட்டு வச்சுட்டு அது ஓரளவு நல்ல கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதுலேயே செடி வச்சிடலாம். இந்த தடவை மண் கலவை ஒவ்வொரு தடவையும் வருஷம் முழுக்க போட்டுகிட்டே இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நிறைய தொட்டி இருக்கிறனால. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ மூலிகை வனத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க, கொஞ்சம் வேலை தான் பார்த்துருக்கேன். ஆனாலும் இங்கே பாருங்களேன், மூலிகை இந்த பக்கம் ஒரு 35 மூலிகை வச்சுருக்கோம். இன்னும் இந்த சைடு க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இங்கே வச்சா ஒரு 40 வரைக்கும் வைக்கலான்னு நினைக்கிறேன். மிச்சதெல்லாம் எல்லாத்தையும் கலந்து தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது அமேசானில் இந்த ஸ்டிக்கர் கிடைக்குது. சரி, பார்க்குறவங்களுக்கு சும்மா அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எது என்ன இருக்குது அப்படி தெரில. நம்ம வாயில் சொன்னாலும் ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் இங்கே பாருங்களேன், இனி வரும் நாட்களில் இன்னும் கூட நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பல்வெளி பூண்டுன்னு போனால் என்னன்னு தெரியாது, எதுக்கு அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ இந்த பேக் சைடு அவங்க திருப்பி பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பேக் சைடில் அதனுடைய மருத்துவ பயன்கள் அதுவும் ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரியான இம்பார்ட்டன்ஸான விஷயங்களை மட்டும் அதில் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த இடத்துல மூலிகை வனம்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சு இந்த இடத்த நம்ம பக்காவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குதுங்க. ஸோ ஓரளவு முடித்ததை உங்ககிட்ட நான் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இன்னும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்படியும் ரொம்ப டைம் எடுக்கும். ஓரளவுக்கு பண்ணியிருக்கேங்க. இதில் இன்னும் நிறைய செடிகள்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. நிறைய எம்டி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 தொட்டிக்கு மேலே எம்டியாகவே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம மண்கலவை போட்டு அது மாதிரி இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸாக இருக்கக்கூடிய பிளான்ஸுக்குமே இங்கே பாருங்களேன், லைபீரியா தக்காளி அப்படின்னா அதுவுமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருக்கா, இன்னும் வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஹைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை, பை, see you.